புதிதாக உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். கோவக்காய் ஃப்ரை. இந்த கோவக்காயை வந்து கொஞ்சம் முறுமுறுன்னும் கொஞ்சம் மெத்தனும் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1/4 கிலோ கோவக்காய், 1 மேஜை கரண்டி அரிசி மாவு, 1 மேஜை கரண்டி சோள மாவு, 1 தேக்கரண்டி தனியா பவுடர் அல்லது சாம்பார் பொடி, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1/2 தேக்கரண்டி மிளகாய் தூள், எண்ணெய் சில தேக்கரண்டிகள் மற்றும் உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல இந்த கோவக்காய்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோடைய 2 முனை பாகங்களையும் இப்படி நறுக்கி எடுத்துடலாம். இதை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம், அதனால் அதை போட்டுடுங்க. அப்புறம் இதை சரி பாதியாக நடுவில் இப்படி நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை முடிஞ்ச வரைக்கும் இப்படி பக்கவாட்டிலேருந்து கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 துண்டுகள் கிடைக்கும். இப்படி மெல்லிசா 5லிருந்து 6 துண்டுகள். இந்த மாதிரி துண்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படி இந்த முழு கோவக்காவையும் அரிஞ்சிக்கலாம். நம்மளுடைய கோவக்காய்களை அழகாக அரிஞ்சிட்டோம். இப்போ இந்த பக்கமாக வச்சுட்டு மசாலாக்கள் கலக்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு, சோள மாவு, தனியா பொடி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கப்பட்ட இந்த மசாலா கூட நம்மளுடைய அரிந்த கோவக்காய்களை சேர்க்கலாம். நம்ம இந்த தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இந்த காயில் இருக்கிற தண்ணீர் வெளியில் வந்து இந்த காய் மேலே அந்த மசாலாக்கள் ஒட்டி கொள்றதுக்கு இப்போ அது உதவும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பொடியெல்லாம் வந்து அப்படியே மேலால் ஒட்டின மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ இன்னும் கொஞ்சம் கூட உதிர்த்தனம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். அப்போ என்னாகும், இதில் இருக்கிற நீர் சத்து வெளியில் வந்து இந்த பொடியை வந்து நல்லா அதுக்குள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா வந்து இது கூட சேர்ந்துருச்சு. இதோடைய ஈரத்தன்மை அதிகரிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈரத்தன்மையை எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு மைக்ரோவேவ் பிளேட்டில் 2 நிமிஷத்துக்கு உள்ளே வச்சு எடுக்கலாம். அப்படி நீங்கள் மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தலைன்னா நேரடியாக அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வானலியில் இந்த கோவக்காயை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம எதுக்காக மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தணும்னா, இதில் இருக்கிற அதிகப்படியான நீர் சத்தை வந்து அது கொஞ்சம் வேகமாக உறிஞ்சி எடுத்துரும். அப்போ உங்களுக்கு வறுக்கிற நேரம் வந்து குறையும். அப்படி நீங்கள் மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தலைன்னா அந்த 2 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்களாக நீங்கள் வந்து அதை வானலியில் மிதமான தீவில் வறுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோங்க, இதை மைக்ரோவேவில் சரியாக 2 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஸ்திரத்தன்மை அடைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வானலியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துடலாம். ஒரு வானலி அல்லது ஒரு தோசை கல் இருந்துச்சுன்னா அதை கூட அடுப்பு மேலே வச்சு தயாராகிக்கலாம். ஏன்னா வட்டமான அகலமான ஒரு அடிப்பாகம் இருந்தால் தான் இது வறுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக எண்ணெய் அதிகம் இல்லாமல் பண்ண முடியும். 2 தேக்கரண்டி எண்ணெய். இப்போ இது கூட கோவக்காயை சேர்த்துடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாகத்துக்கு திருப்பி எடுத்துடலாம். சரியா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கோவக்காயில் திருப்பி விடலாம். இந்த பக்கம் திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றிடலாம். இதை அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், நம்மளுடைய கோவக்காய்கள் ரொம்ப அழகாக வறுபட்டிருக்கு. அங்கங்கே நம்ம போட்ட மசாலானாலையும் அந்த மாவினுடைய தன்மையினாலையும் என்ன ஆகும், முறுமுறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் இந்த காய்கறியினுடைய தன்மையினால கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா ரொம்ப ஒரு ஜூஸியாகவும் இருக்கும்.
ஸோ சுவையான கோவக்காய் வறுவல் தயார். என்ன நண்பர்களே, நம்மளுடைய அருமையான கோவக்காய் வறுவலை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நல்லா கலகலன்னு சத்தம் வருது. இது வந்து அப்பப்போ அங்கங்கே முறுமுறுணும், அதே சில நேரத்தில் மெத்துனும் இருக்கும். அருமையான சுலபமான அதிகமாக எண்ணெயும் எடுக்காத ஒரு கோவக்காய் வறுவல் நம்மக்கிட்ட தயாராகிடுச்சு. நேரடியாக பரிமாறி சாப்பிடலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான முறுமுறு மற்றும் மெத்துனான ஒரு கோவக்காய் வறுவலை பார்த்தீங்களா? இன்னைக்கே செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விதமான சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.